வணக்கம். பொகவன்தலாவ ஒலிரோசலை மகாவித்தியாலயத்தில் 2025ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் அதிசிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களையும் கற்பித்த ஆசிரியர்களையும் கௌரவிக்கும் நிகழ்வு பொகவன்தலாவ ஒலிரோசலை ஆலய மண்டபத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது. இந்நிகழ்வானது 1985ஆம் ஆண்டு சாதாரண தர மாணவர்களினால் ஏற்பாடு செய்தமை குறிப்பிடத்தக்கது. வருகை தந்திருக்கும் அதிதிகள், ஆசிரியர்கள், அன்புக்குரிய மாணவர்கள், ரோசரியின் பழைய மாணவர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த சீரற்ற காலநிலையிலும் சீராக எமது நிகழ்வை முன்னெடுத்து செல்ல எல்லா வல்ல இறைவனின் ஆசி வேண்டி ஒரு நிமிட நேரம் மௌனமாக இறை பிரார்த்தனையில் ஈடுபடுவதற்காக அனைவரையும் எளிமைக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். ரோசரியின் சிரேஷ்ட மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஹோலி ரோசரி தமிழ் மகாவித்தியாலயத்தினுடைய மாணவ ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் முகமான இந்த ஊக்குவிப்பு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இன்று 85 பெஞ்ச் ரொசரியன் அந்த அமைப்பின் இணைப்பாளராக எமது தலைவர் திரு செல்வநாயகம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை கூறிக்கொண்டு அவர் இருக்கிறதால் தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது எங்களுக்கு சந்தோஷம். மாலை தயவிலே வளர்ந்திடும் கலைவு 2025ஆம் ஆண்டு கல்வி கற்று கல்வி பொது தராதர உயர்தரத்தில் திறமை சித்திகளை பெற்ற மாணவர்களை கௌரவிப்பதற்கும் அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களை பாராட்டுவதற்காகவும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். ஹோலி ரோசரி மகாவித்தியாலயத்தின் வரலாற்றில் கல்வி பொதுத்தராதர உயர்தர வரலாற்றிலே முதல் தடவையாக 2 மாணவிகள் 3 சித்திகளை பெற்று இந்த பெருமைக்குரிய விழாவுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். அந்த மாணவிகள் செல்வி சகாதேவன் பவித்ரா, ஆனந்தன் யுகாசினி அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொண்டு, இன்று ஆசிரியர்களான நீங்கள் சிறந்த பெறுபேறுகளை கொண்டு வந்ததற்காக, அதற்காக மாணவர்களை தயார்படுத்தியதற்காகவும் உங்களை கௌரவிக்கின்றோம். ஒரு பாடசாலை சிறந்த பெறுபேறுகளை கொண்டு வராவிட்டால் அது கடமையிலிருந்து தவறிவிட்டது என்று பொருள். பல இதர செயற்பாடுகளில்
திறமையாக செயற்பட்டாலும் சிறந்த பெறுபவர்களை எடுக்க தவறினால் அது தன் இலக்கை அடையவில்லை என்பதுதானே கணிக்க. ஹோலி தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர்களாகிய சிரேஷ்ட பழைய மாணவர்களின் அமைப்பின் ஊடாக இன்றைய நிகழ்வை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்றுக் கொள்வதோடு, ஓரளவுக்கு பெருவேறுகளை பெற்றிருந்தாலும் கூட தட்டி கொடுப்பதும் பாராட்டுவதும் ஊக்குவிப்பதும் எமது கடமை. அப்படி செய்கின்ற போதுதான், அதாவது in other words, celebrate people, மனிதர்களை கொண்டாடுதல். மனிதர்களை கொண்டாடுகின்ற போதுதான் அந்த உந்துதல் வரும். அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வார்கள் என்பது. ஆகவேதான் இந்த பாராட்டு விழா நடைபெறுகிறது. ஒரு போட்டிகள் நடக்கும். செம்மேரி ஹொலிரோசரினா ஹொலிரோசரி தான் மேல தூக்கி நிற்கும். அந்த அளவுக்கு இந்த ஸ்கூல் இருந்துச்சு. இங்க இருந்து யூனிவர்சிட்டிக்கு சென்றிருந்தாங்க. இன்னைக்கு நாங்க பேசிக்கிறோம் அதிபர்கள்லாம் உருவாக்கப்பட்ட ஸ்கூல்ன்ட்டு. அன்னைக்கே உருவாக்கப்பட்ட அதிபர் தான் திரு தங்க சார் அவர்கள். ஹொலிரோசரியில அப்படி உருவாக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு பேர் சொல்ல முடியாத, அடையாளம் காண முடியாத நிறைய நபர்கள் பெரிய இடத்துல இருக்கிறாங்க. சில பேர் அடையாளம் காணப்படுகிறார்கள். நாங்கள் படிக்கின்ற காலத்திலே பாடசாலை வசதி இல்லை, மாணவர்களுக்கு படிப்பை பற்றிய அக்கறையும் இல்லை, பெற்றோருக்கும் கிடையாது. அந்த நேரத்திலே அமரர் அந்தோணி பிள்ளை அவர்கள் வீடு வீடாக, அவர் சிறிபுரத்தில் குடியிருந்தார், வீடு வீடாக சென்று ஒரு மணியை அடித்து கொண்டே செல்வார். சென்று பாடசாலைக்கு மாணவர்களை சேர்த்து வருவார். பல மாணவர்கள் வருவதற்கு பயந்து கொண்டு ஓடி ஒளிந்து விடுவார்கள். ஏனால் பாடசாலை கல்வியை பற்றி அக்கறை இல்லை, தெரியாது அவர்களுக்கு. அந்த நேரத்தில் இதனுடைய சப்பாத்துக்காரர்களால் மிதித்த சம்பவத்தையும் நான் கண்ணார பார்த்திருக்கின்றேன். அப்படி பாடசாலைக்கு ஒவ்வொரு மாணவர்களாக கொண்டு வந்து சேர்த்துதான் இந்த பாடசாலை தன்னுடைய உணவை கூட சரியாக அருந்தாமல் எல்லாம் பிள்ளைகளுக்கு என்ற அந்த தியாக எண்ணத்தை, அந்த தியாகத்தோடு செயல்பட்டதுனாலதான் மாணவர்கள் இன்று எங்களுடைய சமூகத்திலே, நான் இந்த பாடசாலை மட்டும் பேசவில்லை, எங்களுடைய சமூகத்திலே இன்று அதிகமான பட்டதாரிகள், அதிகமான என்ஜினியர்கள், வைத்தியர்கள் இன்று பல்வேறு துறைகளிலே வளர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு தோட்ட தொழிலாளர்களும் தன்னுடைய பிள்ளைக்காக தியாகம் செய்ததினால்தான். எங்களுடைய பெற்றோர்கள் பல சிரமத்தின் மத்தியில் 9 மாதம் கற்பத்தில் சுமந்து உங்களிடம் கொண்டாந்து ஒரு கற்களாக கொடுக்கின்றார்கள். அதை செதுக்கும்படியில் ஒரு சிற்பியாக நீங்கள் ஒரு கலை வடிவமான ஒரு சிலையாக வடிக்க முடியும், இல்லை ஒரு அத்திவாரத்தின் கீழ் மறைந்து போகும் ஒரு கற்களாகவும் செய்ய முடியும். அது பொறுப்பான வேலை. ஒரு அத்திவாரத்தின் கீழ் ஒரு பில்டிங்கை தாங்கக்கூடிய ஃபவுண்டேஷனில் கற்களாகவும் போவோம், ஆனால் அது வெளியே தெரியாது. ஆனால் ஒரு சிலையாகவும் அடிக்க முடியும், பலர் பாராட்டக்கூடிய, பலருக்கு விளங்கக்கூடிய அழகான சிலையாகவும் அடிக்க முடியும்.
மந்திரங்களை மறந்து உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து பாசிட்டிவ் திங்கிங் கொடுங்க. எல்லாம் ஏலும். ரூசல் சொல்லியிருக்கிறாரு, உன் எண்ணங்கள் படிதான் மனிதன் எண்ணங்கள் படிதான் அவன் உயர்ந்திருக்கிறதும் தாழ்ந்திருக்கிறது. சுவாமி விவேகானந்தன் சொல்லியிருக்கார், நீ எண்ணியபடி வருவன் சொல்லி. எண்ணியாங்கு எய்தியவர் எண்ணியவர் திண்ணியராய பெறின் குரல் சொல்லப்பட்டிருக்கு 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு. நீ என்ன நினைக்கிற வரலாம். நாம எமது பாடசாலை ஹோலி ரோசரி அன்னையை முதலில் வணங்கி, மாமரி சிவமாலை தயவிலே வளர்ந்திடும் கலைக்கூடமாம் பொகவந்தலாவையின் தீபம், கல்வியில் நிமிரும் கலை ஓடம், செம்மை பச்சை நீல சுபசங்களை கொண்ட எம் வித்தியாலயத்தின் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின் 2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களையும் கற்பித்த ஆசிரியர்களையும் வழிகாட்டிய அதிபரையும் கௌரவிக்கும் நிகழ்வு சிறப்பாக அமைய தன் உடனிருப்பை தந்த எம் இறைவனுக்கு முதல் நன்றியை தெரிவித்து, கடவுளுடைய கிருபையால் நம்முடைய நல்ல எண்ணங்களின் காரணமாக இந்த நிகழ்வு நான் நினைக்கின்றேன் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கும். எல்லோரும் திருப்தி அடைந்திருப்பீர்கள் நினைக்கின்றோம். நமோ 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 தாயே. நல்லல் பொலி சிரணி நலங்கள் யாவும் இறைவான் மணிலங்கா. ஞான புகழ பல வயல் நதி மலை மலனரும் சோலை கொள்ளங்கா. நமதுரு புகலிடமென ஒளிவார் நமதுயிரே தாயே. நமதனை நினைதடில் மேல் வைத்தோமே நமதுயிரே தாயே.